அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 3வது மாதமான ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சி ஆகிறார்கள். மாத கிரகமான சூரியன் ஆனி மாதம் 1 முதல் 32 வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷப ராசியில் குரு, மேச ராசியில் செவ்வாய், மீன ராசியில் ராகு, கும்பராசியில் சனி, கன்னி ராசியில் கேது. சந்திர பகவான் உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியிலிருந்து ஆனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். ஆனி மாதம் 11ஆம் தேதி புதன் மேற்கே உதயமாகிறார். ஆனி மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் மேற்கே உதயமாகிறார். ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி வக்கரம் ஆரம்பிக்க போகிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் தேடி வரப்போகிறது. இந்த மாதம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே 4 வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது பூர்வ புண்ணிய பலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது. குரோதி வருஷம் ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையில் வைத்து பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆனி மாதம் மிக கனமழை பொழியும். பெரும் வெள்ளப்பெருக்கால் சேதாரம் விரயம் ஏற்படும். நீர்வீழ்ச்சி, ஆறு, ஏரி, குளங்கொட்டைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். புதன், சுக்கிரன், சூரியன் கூட்டணி மிதுன ராசியில் சனி பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது நல்லா இருக்கக்கூடிய நாய்க்கு கூட வெறி பிடிச்சி கடிக்கும். நாய்க்கடி தொந்தரவு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லா தொழில் வேலையிலும் இந்த மாதம் வேலை பளு அதிகரிக்கும். வேலை பார்க்கறதுக்கு நேரம் பத்தாது. நிற்க நேரமல்ல சாமியோ அப்படின்னு மனம் புலம்பும். ஓய்வு இல்லாமல் உழைத்து முதுகு வலி, கை கால் மூட்டு வலி, தலைவலி, பல்வலி வருவதற்கான வாய்ப்புண்டு ஆனி மாத கோச்சார கிரக நிலைகள் காட்டுகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்திலே 3வது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவர் ஆனி மாதம் 15ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருப்பது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காரியங்கள்லாம் சுப செய்திகள் தான் தேடி வரப்போகிறது. திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. 4 வருடங்களுக்கு பிறகு பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். புத்திர பாக்கியம் உண்டு. உங்கள் மகன், மகள், பிள்ளைகள் படிக்கிற வயதில் இருக்கிறார்கள் என்றால் உயர்கல்வி, வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்கள் என்றால் வெளிநாடு போய் படிக்கலாம். கல்வியில் தடை இருக்காது. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களை காட்டுகிறது. குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் செய்யலாம். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது நிலபுல சொத்துக்கள் வழியில் பங்காளிகளிடமிருந்து சொத்துக்கள் பாகபிரிவினை செய்ய முடியல, தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் பஞ்சாயத்து பேசி பாகபிரிவினை செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். 5வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது அங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் மகன், மகள், பிள்ளைகள் அவங்களுக்கு கோபதாபங்களை ஏற்படுத்துவார். நீங்கள் ஒன்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காது. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளிடம் அடவாதம், பிடிவாதம் பிடிக்காதீங்க. கொஞ்சம் அவங்கள விட்டு பிடிப்பது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது. தனுசு ராசிக்கு விரையாதிபதி தான் செவ்வாய். அவர் எந்த வீட்டில் போனாலும் அதன் வழியில் ஒரு விரயங்களை ஏற்படுத்தி கொண்டே போவார். 5வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது சனி பார்வையில் இருக்கும்போது ஆனி மாதம் 15ஆம் தேதி வரை உங்கள் மகன், மகள், பிள்ளைகளிடம் நீங்கள் அடவாதம், பிடிவாதம் பிடிக்காமல் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. நோய் நொடி தொந்தரவு, அதன் மூலம் சிறு சிறு மருத்துவ செலவுகள்லாம் வரும். உங்கள் மகன், மகள், பிள்ளைகளை வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புவது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது. சுகஸ்தானமான 4வது வீட்டிலே ஆனி மாதம் 23ஆம் தேதி சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பகவான் வரப்போகிறார். இதுவரை புதன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்.
மாமன் மச்சான்களிடம் இதே போட்டி பகை விரோதம் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு தாயாரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். வீடு மனை நிலம் வண்டி வாகனம் சொத்துக்கள் வழியில் இது விரயங்கள் விரய செலவுகள் வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுகஸ்தானத்திலே 4வது வீட்டிலே ராகு பகவான் வரும்போது உன்னை இந்த மாதிரி சொத்துக்கள் வழியில் வெள்ளங்க வரும், இல்லைன்னா தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் வழியில் கெட்ட பெயர் மதிப்பு மரியாதை அசிங்க அகுமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் எதிலும் கொஞ்சம் நிதானமாக உங்களுடைய மன எண்ண ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது நல்லது. சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது படிப்பில் தடை ஏற்படுத்துவார். படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கடினமாக கஷ்டப்பட்டு படிக்கணும். அதே மாதிரி மன எண்ணங்களிலும் ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துவார். குழப்பமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும். தனுசு ராசிக்கும் 4வது வீட்டிற்கும் அதிபதியான குரு 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வருடம் முழுவதுமே தனுசு ராசி என்பர்கள் சுக வேதனைப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் வெளியில் போகும்போது காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. பெரியோர்கள் முடியாதவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஒரு நேர உணவு வாங்கி கொடுங்க. குருபகவான் 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது மற்றவர்கள் பசியை தீர்க்கும்போது தனுசு ராசிய அன்பர்களுக்கு பகை விரோதம் நோய் நொடி தொந்தரவு கடன் இந்த மாதிரி கெட்ட சம்பவங்கள் உங்களை அண்டாமல் இருக்கும். 6வது வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது வேலை இல்லாதவர்கள் கொஞ்சம் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்து வேலை தேடணும். வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமாக பேராசைப்படக்கூடாது. அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்க. அதை விட்டுட்டு அடுத்தது போகிறது அடுத்தது மாறுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. 6ஆம் வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளால் துயரம் துக்கம் ஏமாற்றம் பயம் இந்த மாதிரி உங்கள் செயல்பாடுகளாலே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேர் 7ஆம் வீட்டிலே பாக்கியாதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் கூடுதலாக அலைச்சலாக இருக்கும். அந்த அலைச்சல் மூலம் உடலில் அசதி ஏற்படும். கொஞ்சம் நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7வது வீட்டிலே கடத்தரக்காரகன் இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்று ஆனி மாதம் 15ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வரன் செட் ஆகலாம். உடனே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கடத்தரக்காரகன் 7ஆம் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது கம்யூனிகேஷன் தொடர்பு இந்த மாதம் நல்லாயிருக்கும். நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும் உங்களை சந்திக்க வரக்கூடிய நபரும் உண்மையாக இருப்பாங்க. அரசு வழி ஆதாயம் தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். தந்தை வழி உறவுகளிடம் இந்த மாதம் ஓரளவு நன்மைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. நேர் 7ஆம் வீட்டிலே ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்பாலினவர்கள் வழியில் நன்மை உண்டு. உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் ஏற்படும். திருமணம் ஆனவர்களுக்கு கலத்தர சுகம் உண்டு. எதிர்பாலினவர்கள் வழியில் நன்மை உண்டு. இளைஞர்களுக்கு காதல் மலரும். பிரிந்த காதல் பிரிந்த கணவன் மனைவி பிரிந்த நட்பு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆனி மாதம் 23 வரை உண்டு. அதன் பிறகு 8ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்திற்கு வந்தாலும் கலத்தர சுகத்தை கொடுப்பார். சுக்கிர பகவானாலும் புதனாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஓரளவு நன்மை. 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சளி காய்ச்சல் இந்த மாதிரியான சிறு சிறு நோய் நொடிகளை தரப்போகிறார். ஆனி மாதம் 15ஆம் தேதி கடகராசிக்கு வரக்கூடிய புதன் தொழில் வேலை சார்ந்து அதிக குழப்பங்களை ஏற்படுத்துவார். ஒன்றுமே புரியல, என்னென்ன தெரியல, வருமானம் வருது உடனே செலவாகுது, செய்கின்ற வேலையில் திருப்தி இல்லை,
செய்கிற தொழிலில் நல்ல வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னு ஆனி மாதம் 15ஆம் தேதி பிறகு ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தும். புதன் 8ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்கு 10வது வீட்டிலே அஷ்டமாதிபதி சந்திரன் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். சந்திரன் கேது என்றாலே ஒரு குழப்பம், ஒரு தடை, ஒரு தாமதம். இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு பார்க்கலாம் அல்லது நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தொழில்ஸ்தானத்திலே கேது சந்திரன் கூட்டணி சேரும்போது தொழில் பற்றி வேலை பற்றி ஒரு தடை தாமத நிலையை காட்டுகிறது. அதையெல்லாம் கடந்து நீங்கள் முயற்சி செய்யும்போது 3ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி உங்கள் முன்னேற்றத்திற்கு வழியை காமிப்பார். தனுசு ராசிக்காரர்கள் தடைகளை கடந்து முன்னேறி விடுவீர்கள். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவான் ஆனி மாதம் 28ஆம் தேதி வரை 5வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் நினைச்சதை நிறைவேற்றி கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.